என்பதற்காகத்தான் 7.5 எய்டட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் ஸ்கூலையும் பிரிச்சு ஜஸ்டிஸ் கலையரசன் ரிப்போர்ட் கொடுக்கிறார். அப்பவே சொன்னோம், காக்னிட்டிவ் ஸ்கில் புவர் பீப்புள் கம்மியா சார். போய் சவுத் ஆப்பிரிக்கால சொல்லலாமா நான் நினைக்கிறேன், எத்தியோப்பியால போய் பேசலாமா, யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசலாமா? காக்னிட்டிவ் ஸ்கில் ஏழையா இருந்தா குறையுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காக்னிட்டிவ் ஸ்கில் அப்படி பேசுனதே தப்பு. ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி பேசுது. அதுல தொடங்கிச்சு 2016 வரைவு கொள்கையில இருந்தே தேசிய கல்விக் கொள்கையின் கூறுகள் நடைமுறைக்கு வர தொடங்கியது. அதன் கூறுதான் தனியார் பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளிகளை ஒழிப்பதற்கான ஏற்பாடு, திட்டமிட்ட சதி. அது 7.5 தொடங்கி எல்லாத்திலையுமே. அப்போ அரசு உதவி பெறும் பள்ளிய நீ செல்ஃப் ஃபைனான்ஸா மாறிடு, சுயநிதியா மாறிடு, நீ மெட்ரிக்கா மாறிடு, நீ சிபிஎஸ்இயா மாறிடு, அரசு கிராண்ட் நீ கொடுக்காது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கிராண்ட நிறுத்தியாச்சு. டீச்சர் கொடுக்கல, அவன் என்ன செய்வான்? தானா வெளில போயிடுவானா? சோ புஷ் அவுட் தான் அது, புல் அவுட் இல்ல, புஷ் அவுட். எய்டட் மேனேஜ்மெண்ட் எந்த காலத்திலும் பிட்டி தியாகராயர் அவர் பேர்ல இந்த அரங்கம் இருக்கு, அவர் பேர்ல இருக்க சொத்து தான் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற கொருக்குப்பேட்டையில் இருக்கிற பள்ளியும் கல்லூரியும். பச்சையப்ப முதலியார் அவர் சொத்து தான் பச்சையப்பன் கல்லூரி, பச்சையப்பன் பள்ளி. செங்கல்வக்க நாயக்கர் அவருடைய சொத்து தான் பள்ளியும் கல்லூரியும். இவங்க எல்லாம் எந்த காலத்திலும் தங்க சொத்தை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? நீதி கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர்களாக திகழ்ந்த பிட்டி தியாகராயர், சிடி தெய்வநாயகம், குண்டூர் சுப்பையா பிள்ளை, இவங்க பேர்ல இருக்கிற இவர்கள் அறக்கட்டளை நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அரசு பள்ளிக்கு கிடைக்கிற எந்த உதவியும் கிடைக்காதுன்னு சொல்றது நீதி கட்சி தலைவர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஆனா இந்த சூழ்ச்சி எங்கே இருந்து வருகிறது? தேசிய கல்விக் கொள்கை 2020 இருந்து வருது. அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிற வரைக்கும் தமிழ் வழி கல்வியை ஒழிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில தான் தமிழ் வழி கல்வி இருக்கு. அரசு பள்ளியில தான் 1ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியம் தொடங்கியாச்சு. இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் தவிர தமிழ் மீடியமே இருக்காது. இந்த நிலை நீடித்தால் அப்ப என்ன மகிழ்ச்சியோட பேச முடியும்? இந்த செய்தியை சொன்னா கைத்தட்டலா பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழனும் இல்ல, கதறனும் இல்ல. இன்றைக்கு வரைக்குமாவது தமிழ் வழி கல்வி இருக்குன்னு சொன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் சொன்னா காலி பண்ணாத. அப்ப ஒரு கல்ல 2 மாங்காவா? அரசு உதவி பெறும் பிரிவையும் காலி பண்ணிடலாம், தமிழ் வழி கல்வியும் காலி பண்ணிடலாம். பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்கு? அரசு பள்ளி இருக்கா? இப்ப அரசு பள்ளி எப்படி காலி பண்றது? மத்திய பிரதேசல காலி பண்ணியாச்சு, பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்கல்ல. அப்ப அரசு பள்ளி காலி பண்ணாம என்ன செய்ய? மகாராஷ்டிரால காலி பண்ணியாச்சு, பீகார்ல காலி பண்றதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டாச்சு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 38,000 பரல 100 பள்ளிகள் கிட்ட சராசரியாக வருஷத்துக்கு மூடிட்டு தான் இருக்கிறாங்க. கணக்கே நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கே தெரியல. இன்விசிபிள் சொல்லுவாங்க, கண்ணுக்கு எடுக்க நடக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியாது. பல பள்ளிகள் மூடிட்டு தான் இருக்கிறாங்க. 38,000 பள்ளிகளை மூடணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? பிஎம்ஸ்டின்னு ஒரு 100 பள்ளிகளை திறக்கணும். கல்வி மாவட்டத்திற்கு அல்லது கல்வி மண்டலத்துக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. ஏயா இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு பிரதான் மந்திரியின் எழும் இந்தியாவுக்கான பள்ளின்னா அந்த அரசு பள்ளிக்கு என்னையா பேரு? படுத்து தூங்குற பள்ளியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரதான் மந்திரியின் எழும் இந்தியாவுக்கான பள்ளியில் பிஎம்சியில் ஆக சிறந்த வசதிகள் இருக்கணும். இந்த பள்ளியில என்ன இருக்கும்? இருக்காது. நீயே சொல்றியா? இருக்காதுன்னு நீயே சொல்ற பள்ளியில என் புள்ளைய எப்படா சேர்ப்பான்னு கேட்பானா? அப்ப அவன் எங்க போவான்? ஒன்னு பிஎம்சி அட்மிஷனுக்கு வரணும், இல்லன்னா எங்க போகணும்? தனியார் கிட்ட போகணும்னா நான் என்ன சொல்லுவேன்? இப்ப மக்கள் விரும்பலப்பா, மக்கள் விரும்பல, அதனால நான் என்ன செஞ்சேன்? அரசு பள்ளியை மூடிட்டேன். அப்ப மிச்ச மீதி என்ன இருக்கும்? 38,000 பள்ளியில சில 100 பள்ளிகள், அதிகப்படியா ஒரு 1000 பள்ளிகள், அது மட்டுமே அரசு பள்ளிகளாக, அது பிஎம்சி பள்ளிகளாக, அது மாதிரி பள்ளிகளாக இருக்குன்னா அந்த நிர்வாகத்தை தனியார் கிட்ட கொடுக்கறதா சூழ்ச்சி. உடனே நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ரொம்ப அதீதம் சார், அப்படிலாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூலே தனியார் கிட்ட கொடுத்துருவாங்களான்னு கேட்கலாம். பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குற சைனிக் பள்ளி தனியாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு.
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ராணுவ அமைச்சகம், ராணுவ அமைச்சகத்துக்கிட்ட இருக்கிற சைன். ஏன்னா இப்பதான் அக்னிவீர் வந்துட்டார்ல, அக்னிபாத் வந்துருச்சுல்ல, இனிமேல எதுக்கு ராணுவ பள்ளி? அப்ப ராணுவ பள்ளி எப்படி தனியார் நிர்வாகத்திடம் கொடுக்கப்பட்டதோ அதுபோல் பிஎம்ஸ்டியும் யார்கிட்ட கொடுக்கப்படும்? கடைசியில தனியார் கிட்ட. அப்ப ஒரு பள்ளி கூட யார்கிட்ட இருக்காது? அரசிடம் இருக்காது. ஆக மாநில அரசினுடைய மாநில உரிமை என்று நீங்கள் பேசினால் இந்த கூரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற, மாநில அரசின் அதிகாரத்தில் இருக்கிற பள்ளிகளை ஒன்றிய அரசு தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காகத்தான் பிஎம்சி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்றான். எனவே பிஎம்சி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுன்றது மாநில உரிமை விட்டு கொடுக்கிறது. 2500 கோடி அல்ல, அந்த பிரச்சனை அல்ல. எனவே இது நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்க்க முடியாது. இதற்கு ஒரு மாற்று இருக்குன்னு சொன்னா, இதற்கு ஒரு மாற்று இருக்குன்னு சொன்னா, தயவு கூர்ந்து திருவாரூர் மைந்தர் 14 வயதில் தண்டவாளத்தில் தலை வைத்து தமிழுக்காக போராடியவர், தமிழருக்காக போராடியவர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100 நிறைவுற்றிருக்கிறது. கலைஞரின் மகத்தான திட்டம் தான் சமச்சீர் கல்வி. சமம் சீர் என்கின்ற 2 கூறு. பிஎம்ஸ்டிக்கு பதிலடி என்று சொன்னால் அது சமச்சீர் கல்வியா தான் இருக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு பதிலடின்னு சொன்னா அது சமச்சீர் கல்வியாக தான் இருக்க முடியும். சமமான வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் சமச்சீர் கல்வி. எனவே தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு கேட்டா, தமிழ்நாடு மாநில உரிமையை காக்க வேண்டும் என்று நினைத்தால், பிட்டி தியாகராயா நகர்ல நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கோருவது என்னன்னு கேட்டா, மாநில உரிமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில பள்ளிகளை காக்க வேண்டும். மாநில பள்ளிகளை காக்கணும்னு சொன்னா சமமான கற்றல் வாய்ப்பு கொண்ட பள்ளிகளாக தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் நடத்தும் பள்ளிகள், அனைத்து பள்ளிகளையுமே வாய்ப்புகள் சமமா இருக்கணும். வாய்ப்புகள் சமம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு தூய்மை பணியாளர் பள்ளி கல்வித்துறை நியமனத்தில் இருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்கூலை நடத்துதோ அந்த துறை ஊழியராக நிரந்தர, அதான் பொறுப்பை தீர்மானிக்க முடியும். அவுட் சோர்ஸ் பண்ணா பொறுப்பை தீர்மானிக்க முடியாது. காவலர் அங்க இருக்கணும், அலுவலக உதவியாளர் அங்க இருக்கணும் இல்லையா? பாடத்துக்கு ஒரு ஆசிரியர், வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும். இது எங்க வேண்டும்? தொடக்க பள்ளியில் வேண்டும். உடற்பயிற்சி ஆசிரியர் சீனால 3 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள கண்டுபிடிக்கிறானே, 8 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ள குழந்தைக்கு இந்த ஆற்றல் இருக்கு கண்டுபிடிச்சு அந்த ஆற்றலுக்கு தகுந்தாற் போல் விளையாட்டுல பயிற்சி கொடுக்கிறானே. எனவே 5 வயசுல இருந்து 10 வயசு இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில ஒரு விளையாட்டு ஆசிரியர் வேண்டாமா? ஒரு மொழி ஆசிரியர் வேண்டாமா? லாங்குவேஜ் லெபார்டரி வேண்டாமா? மேத்ஸ் லெபார்டரி வேண்டாமா? ஸ்டெம்மு 6ல இருந்து 8 வரைக்கும் வெளியில இருந்து ஆளை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ஸ்டெம்முக்கான அடிப்படை என்ன? ஆர்வம் தானே. அந்த ஆர்வத்தை உண்டு பண்ற ஒரு லாங்குவேஜ் லேப் வேண்டாமா? இதை கொடுப்பதற்கு உங்களுக்கு எது தடையா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நிதி பிரச்சனையா? நிதி பிரச்சனைனா மக்களிடம் கோவிட் காலத்தில் கேட்டார் போல நிதி கேளுங்க, மக்கள் கொடுக்க தயாரா இருப்பாங்க. கர்ம வீரர் காமராஜர் அதை செய்து காட்டி இருக்கிறார். பள்ளிகளை நடத்தணும், ஒன்றிய அரசு கொடுக்கல, ஜிஎஸ்டி வரி என்ற பேர்ல அவன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். வரி பங்கு சமமாக இல்ல, வரி போதவில்லை. அரசு பள்ளியை காக்க வேண்டும் என்றால் நிதி வேண்டும் என்று சொன்னால் நிதியை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, எப்ப தெட்டு கொண்டு வந்தாங்களோ அவர் காசு நாகராஜன் ஒன்னும் விவரம் தெரியாது பேசுற மாதிரி பேசினார். ரொம்ப விவரமான ஒரு விஷயத்தை தான் சொன்னார். நார்த் இந்தியால பேரா டீச்சர் பிரச்சனை இருந்தது. தகுதியற்ற ஆசிரியர்கள், டீச்சரே இல்ல. 10வது முடிச்சவங்க 12வது முடிச்சவங்க டீச்சரா இருந்திருக்கிறாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இன்னும் சில மாநிலங்கள்ல அந்த பேரா டீச்சரை டீச்சர் ஆக்கிறதுக்கு பேர் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுதான் நோக்கம். கல்வி உரிமை சட்டம் 2009 வந்ததுக்கு பிறகு தகுதியற்றவர்கள் என்னவா இருக்க முடியாது. இது நீங்க கலைஞர் காலத்திலே பார்த்திருக்கலாம். கலைஞர் காலத்துல உங்களுக்கு 1968 சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்கல்ல, அந்த நேரத்தில் தகுதிப்படுத்துறதுக்காக ஆசிரியர்களை நியமிக்கும் போது தகுதிப்படுத்துவதற்காக ஒரு தேர்வை நடத்தினார்கள். வரலாறை பாருங்க. தகுதி பெறாத டீச்சர்ஸை தகுதிப்படுத்தி அதே போஸ்ட்ல
கலைஞர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அதுக்காக கொண்டு வந்ததுதான் டெட். ஆனா நம்ம தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கத்தின் தலைமையேற்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் கோ பார்த்திபன் அவர்களே, தொடக்க உரையாக மிகச்சிறந்த ஒரு கருத்துரையை தொடக்க கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்ற தலைப்பிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு காசு நாகராசன் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் வழக்குரைஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, இங்கே கருத்துரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானி முனைவர் அசோக் குமார் வீரமுத்து ஐயா அவர்களே, இங்கே கருத்துரை ஆற்ற வருகை தர இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி அம்மா அவர்களே, இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, தோழமை இயக்க நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். மிகுந்த கனத்த இதயத்தோடு வேதனையோடு தான் உங்கள் முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். இது ஒன்றும் மகிழ்ச்சியான சூழலாகவோ மகிழ்ச்சியான செயல்பாடாகவோ பலவற்றையும் நம்மால் இன்றைக்கு பார்க்க முடியலை. ஆனால் ஒன்று மிக பெரும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் உங்களுடைய இந்த கருத்தரங்கு அமைந்திருப்பதாக இங்கு வந்து அமர்ந்ததிலிருந்து நான் வந்து கவனிக்கின்றேன். நீங்க 11 மணிக்கு தொடங்கும்னு சொன்னீங்க, நான் அதற்கு முன்னாடியே வந்துட்டேன். அதனுடைய விளைவு சில விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த 2 குழந்தைங்க வந்து அந்த திருக்குறளை முன்வைத்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் பலவற்றையும் அந்த குழந்தைகள் சொன்ன அந்த பாங்கு வந்து மிகச் சிறப்புடையது. அந்த குழந்தைகளை தயார் செய்த அந்த பெற்றோராகட்டும் ஆசிரியராகட்டும் இவர்கள் அத்துணை பேருமே பாராட்டுக்குரியவர்கள். என்னதான் நீங்க தயார் செய்து கூட்டிட்டு வந்து நிற்க வச்சாலும் அந்த குழந்தை உள்வாங்கலன்னா அந்த இயல்பாக வருமா அப்படின்றதான் கேள்வி. பேரறிஞர் அண்ணா இருந்திருந்தால் ரசித்திருப்பார். தன்னை பற்றி ஒரு 2ஆம் கிளாஸ் 7 வயசு குழந்தை இவ்வளவு சிறப்பாக பேசியிருக்குமா? ஏதோ நாடாளுமன்றத்தில் அவர் நின்று பேசிய உரையை அப்படியே பக்கத்திலிருந்து கேட்டா மாதிரி அந்த குழந்தை பேசிச்சு. அது வந்து உணர்வுகளை உள்வாங்கலன்னா அப்போ உணர்வுகளை கடத்துவதுதான் ஒரு ஆசிரியர் பணி என்பதை இந்த அரங்கு நிரூபித்ததாக நான் கருதுகிறேன். குழந்தைகளுக்கு உணர்வுகளை கடத்துவது அது எண்ணும் எழுத்தும் அல்ல. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் எண்ணும் எழுத்தும் தான் பள்ளிக்கூடத்தோட வேலை அப்படின்னு சொல்லி. உணர்வுகளை கடத்தினால் எண்ணும் எழுத்தும் தானாக குழந்தைகளுக்கு வரும். அதற்கான சூழலை தான் உருவாக்கி தரணும். அதற்கு பிறகு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் இளவரசி தானே டான்ஸ் ஆனது எழிலரசி அவர்கள், அது ஒரு ஆசிரியருக்குண்டான மிகச்சிறந்த இலக்கணமாக நான் கருதுகிறேன். எந்த சூழலுக்கும் தயாராக நிற்கிறவர் தான் ஆசிரியராக இருக்க முடியும். எனவே பிடி தியாகராய ஹாலில் இன்னைக்கு கூடியிருக்கிற ஆசிரியர்கள் எந்த சிக்கலையும் எதிர்கொள்ள ஒரு ஆசிரியர் என்பவர் பண்பாட்டு ஊழியர் என்று பவுலோ ஃப்ராயரே சொல்லுவார். ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு பண்பாட்டு ஊழியர் என்பதை அவங்க எழிலரசி அவர்கள் இந்த மேடையில் மிகச்சிறந்த ஒரு நடனத்தை ஆடி நிகழ்த்தி காட்டினார். நீங்க வந்து டான்ஸ் ஆடணும்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குங்க, பரதநாட்டியம் ஆடணும்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஆனா அவங்க இயல்பாக புடவை தான் கட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த நடனத்திற்கு உண்டான வகையில தன் காலையில புறப்படும் பொழுதே தன்னுடைய ஆடையை அவர்கள் எப்படி ஒழுங்குபடுத்திட்டு வந்தாங்களோ அந்த ஆடை என்பது நடனத்திற்கும் பொருந்தும், கருத்துரைக்கும் பொருந்தும், வகுப்பறைக்கும் பொருந்தோன்றதை நிரூபிச்சாங்க பாருங்க.
அது ஆசிரியர்களுக்கு உண்டான எந்த சவால்களையும் சந்திக்க மற்றவங்கள சின்ன குழந்தைங்க கூட தயங்குவாங்கல்ல, திடீர்னு போய் டான்ஸ் ஆடுன்னு. அப்போ ஒரு 30 வயது கிட்ட இருக்கக்கூடியவங்களை போயிட்டு நீ டான்ஸ் ஆடுன்னு அவ்வளோ சுலபமாக ஆடிடுவாங்களா? அதுவும் எதிர்பார்க்காமல் வேற யாரோ ஆட வேண்டியது, ஆனால் அவங்க வரல, அவங்களுக்கு பதிலாக நீங்க போய் ஆடுங்க. எந்த தயக்கமும் இல்லாம எந்த கூச்சமும் இல்லாம, அதுதான் ஆசிரியர்களுக்கு உண்டான கண்ணியம். அந்த கண்ணியமிக்க ஆசிரியர்கள் இந்த அவையில் இருக்கிறீங்க அப்படின்றது மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக கடலூரை சேர்ந்த ஆசிரியர் புனிதா அவர்கள், நான் என் கோரிக்கைக்காக வரல, நான் அரசு அப்பாயின்மெண்ட் கேட்டும் வரல, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இங்கே பதிவு செய்தார்கள். பாருங்க, அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. எனக்கு வரலன்னு வயிற்றெரிச்சலோட வீட்டில் போய் உட்கார்ந்துராம, எனக்கு கிடைக்காதது மற்றவனுக்கு மட்டும் கிடைக்கிறதா அப்படின்ற சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி கிடையாது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொன்ன அந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி போல, எனக்கு கிடைக்காதது என் தங்கைக்கு கிடைக்கணும், என் தம்பிக்கு கிடைக்கணும்னு இங்கே ஆசிரியர் புனிதா பேசினார்களே, அந்த பேச்சு தான் தமிழ்நாடு அரசுக்குண்டான செய்தியாக நான் கருதுகின்றேன். இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் செய்தி இல்லை, அவங்க ஆசிரியர் புனிதா அவர்கள் பேசியது தான் செய்தியாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கல்வி உரிமை, மாநில உரிமை. சில சொற்களில் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார். கல்வி உரிமை அப்படின்றது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 25 பேசும்போது சொல்லுவாரு, இந்தியாவில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் என்பது மிக பெரும் உழைப்பினால் உருவானது என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். சோ லேபரஸ்லி கிரியேட்டட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். நம்ம ஆளெல்லாம் என்ன நினைச்சிட்டான்னா, இந்த ஸ்லோ லேபரஸ்லின்னு போட்ட உடனே, சோ லேபரஸ்லின்னு போட்ட உடனே 2.25 வருஷம் அவர் தூங்கல, 2.25 வருஷம் அவர் எழுதிக்கிட்டே இருந்தாரு, 2.25 வருஷம் அவர் சாப்பிடலன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டாங்க. அவர் 2.25 வருஷ போராட்டத்தை சொல்லல, 2500 வருட போராட்டத்தை சொல்றார். நீங்க அந்த உரையை முழுக்க படிச்சு பாருங்க. நீங்க டிசம்பர் 17 1946 உரையையும், ஜூன் 4 1948 உரை டிராப்ட கொண்டு போய் வச்சு பேசின உரையும், நவம்பர் 25 1949 உரையும், அந்த 3 உரையையும் நீங்க சேர்த்து படித்தால்தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற சூழ்ச்சி விளங்கும், இல்லைன்னா விளங்காது. அந்த உரையில அவர் மிக தெளிவாக எதை சொல்கிறார் என்று சொன்னால், அந்த 3 உரையும் நீங்க சேர்த்து படிச்சீங்கன்னா, புத்தர் காலத்துல புத்தர் முதல்ல ஒரு கற்றல் முறையை முன்வைக்கிறார், பெடகாஜி முன்வைக்கிறார். புத்தர் ஒரு பெடகாஜி முன் வச்சிருக்காரு, ஒரு கற்றல் முறை வச்சிருக்காருன்னு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பிஎட் கிளாஸ்ல யாரும் சொல்லல, டயட் கிளாஸ்ல யாரும் சொல்லல. ஆனா புத்தர் ஒரு பெடகாஜி வச்சிருந்தார். மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றதை மக்களுக்கே சொல்லுங்கள். மக்களிடம் செல்லுங்கள் புத்தர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சிக்கல் எங்கே எழுகிறதோ தீர்வும் அங்கேதான் இருக்கும், கேள்வி எங்கே பிறக்கிறதோ பதிலும் அங்கேதான் இருக்கும். ஆனால் சிக்கலுக்கு உள்ளே நின்று சிந்திப்பதனால் நம்மால் சிக்கலுக்கான தீர்வு இருந்தால் கூட நம்மால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாம சப்ஜெக்ட் மேட்டர் ஆயிடுறோம்ல, அப்ப சிக்கலுக்குள்ளே உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தா தீர்வு தெரியாது. எனவே மக்களிடம் போனால் எங்கு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும், எங்கெல்லாம் தீர்வு இருக்குன்னு தெரியும். ரெண்டையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு சங்கத்துல விவாதி, சங்கத்தில் விவாதித்த பிறகு மீண்டும் மக்களிடம் செல், உன் கேள்விக்கு விடை உன்னிடமே இருந்தது பார் என்று அவர்களுக்கு திரும்ப சொல். மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கே சொல்லுங்கள் என்று மகான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள். மகான் புத்தன் தான் முதல்ல கடவுளை பற்றி பேசாதவர். அதனாலதான் புத்தா அண்ட் இஸ் தம்மா எடுத்து படிங்க. புத்தா அண்ட் இஸ் தம்மால 4வது சாப்டர்ல வாட் இஸ் ரிலிஜன், வாட் இஸ் தம்மான்னு டிஸ்டிங்விஷ் பண்ணுவார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். நாம காட் சென்ட்ரிக் ரிலிஜன் வச்சிருக்கோம். ரிலிஜன் வார்த்தையை தனியா பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டா பயஸ் ஆக்டிவிட்டி. நீங்க இறை நம்பிக்கை அல்லது இறை பக்தி அப்படின்னு நீங்க சொல்றது அடுத்தவனுக்கு கருணை புரிவது, அடுத்தவனிடம் அன்பாக இருப்பது. இறைவனிடம் அதுதானே வேண்டோம் எல்லாரும். அந்த மதத்திற்கும்
காட் சென்ட்ரிக் கடவுளை மையப்படுத்திய மதத்திற்கும் பெரும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றார். அப்ப காட் சென்ட்ரிக் ரிலிஜன்ல உங்களுக்கு கடவுளை மையப்படுத்திய அந்த மதத்துக்கு கடவுள் ஏன் தேவைப்படுகிறார் என்றால் மதம் போய் அதனால் கடவுள் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றார். நீங்க 4வது பகுதி அந்த புத்தா அண்ட் இஸ் தம்மா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. தம்மா இஸ் ட்ரூ, தம்மம் வந்து உண்மை, அது வாழ்வியல். எனவே தம்மத்திற்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்கிறார். சார் சி.வி. ராமன் ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர், நோபல் பரிசு வாங்கினவர். அவர் சொல்றாரு தான் இயற்பியல் அறிஞனாவதற்கு 3 புத்தகங்கள் மிக முக்கியமானது பட்டியலிடுறார். நம்ம ஊர்ல டாக்டர் ஆகணும்னா என்னமோ வேணும்னு கேட்கிறாங்க. நம்ம ஊர்ல ஐஐடில நுழையணும்னா என்னமோ வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா சார் சி.வி. ராமன் சொல்றாரு தான் இயற்பியல் அறிஞனாவதற்கு 3 புத்தகங்கள் மிக முக்கியமான காரணம்ன்றார். அதில் முதலும் முதன்மையுமானதுன்னு ஒரு புத்தகத்தை சொல்றார். நான் அதிர்ந்து போனேன். 3 புத்தகத்துல பட்டியல் போடுறாரு. 2வது புத்தகமும் 3வது புத்தகமும் வந்து பிசிக்ஸோட தொடர்பு இருக்கிறது, லைட்டோட தொடர்பு இருக்கிறது. ஆனால் முதல் புத்தகம் அவருடைய பாடத்தோடு தொடர்பில்லாதது. அவர் சொல்றார் இது முதலும் முதன்மையானும் இந்த புத்தகம் தான் நான் இயற்பியல் அறிஞனாவதற்கு முக்கிய காரணம்னு சொல்றார். அது என்ன புத்தகம்னு பார்த்தா எட்வின் அர்னால்ட் எழுதின தி லைட் ஆஃப் ஏசியா. சித்தார்த்தர் புத்தரானது. சித்தார்த்தர் எங்கே புத்தரானார்னு நமக்கெல்லாம் பாடப்பகுதியில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளை சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா புத்தர் போய் மரத்தடியில் உட்கார்ந்தாரு. நான் எதுக்கு இதெல்லாம் பேசுறேன், என்னமோ கோரிக்கைன்னு சொல்லி ஒரு பக்க அளவு கையில் கொடுத்துருக்குறோம், அதுக்குள்ளேயே வரலையேன்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் பேசினா நம்ம ஐஏஎஸ் ஆபீசருக்கு புரியும், கோரிக்கை புரியாது. இதெல்லாம் சொல்லி சரியா இப்படித்தான் கல்வியை பார்க்கணும்னு சொல்லி இந்த ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கு நாம் இந்த கல்வியை பற்றி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நேரடியா இந்த கோரிக்கை புரிவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனவே கோரிக்கை எடுத்துட்டு போகாதீங்க, கோரிக்கைக்கு பின்னால் இருக்கிற நியாயங்களை போய் பேசுங்க. அங்க தலையை பிச்சுக்கிட்டேமா அவங்க கோரிக்கையை சொல்லுமான்னு கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல, நேரம் இருக்காதுல்ல, அவங்களுக்கு கேட்கறதுக்கு கூட நேரம் இருக்காதுல்ல. அப்ப சுருக்கமா அவங்க கோரிக்கையை சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பவாவது கோரிக்கையை பத்தி பேசுறாங்களான்னு பார்க்கலாம் இல்லையா? இல்லைன்னா காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. ஏதோ வந்துட்டாங்க, இல்ல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, போராட்டம் பண்ணீங்க, போலீஸ்காரங்க கூட்டம் நிறுத்திட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்ல, மனு வாங்கினேன் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்ல, அதனால கன்சர்ன் நோட்டட் நோட் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க கன்சர்ன் நோட்டடுவாங்க. நான் கன்சர்னை நோட் பண்றதுக்கே வந்தேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் வேலை என்ன? டிஸ்கஸ் பண்ணியா இந்த கோரிக்கை நியாயமா நியாயம் இல்லையா டிஸ்கஸ் பண்ண. இவ்வளோ தூரம் போராடி வர்றானே, கன்னியாகுமரியிலிருந்து வர்றானே, தர்மபுரியிலிருந்து வர்றானே, கிருஷ்ணகிரியிலிருந்து வர்றானே, தமிழ்நாடு முழுக்க இருந்து வர்றானே, உட்கார்ந்து சொல்லு எப்பா இந்த கோரிக்கை சாத்தியம் இல்லைன்னு சொல்லு. ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்லு. இந்த கோரிக்கையை மாத்தணும்னா இப்படி மாத்துன்னு சொல்லு. என்ன சாத்தியம்னு பேசு. எதையுமே பேசாம கன்சர்ன் நோட்டட் அனுப்புனா என்ன அர்த்தம் அது? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். மக்கள் என்ன கேட்கிறால் நடக்காதுன்னு சொன்னா அதற்கு பேர் ஜனநாயகமா என்ற மிகப்பெரிய கேள்வி இல்லையா? எனவே ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை நாம் புரிய வைக்க வேண்டாமா? அப்ப ஜனநாயகம் என்றால் என்ன என்று புரிய வைத்தால் தான் நம் கோரிக்கை என்ன என்ற நியாயத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த எட்வின் அர்னால்ட் புத்தகத்துல சித்தார்த்தர் புத்தரான இடம். நமக்கெல்லாம் பாடப்பகுதியில் புத்தர் வந்து மரத்தடியில் உட்கார்ந்தாரு. 12 வருஷமோ 15 வருஷமோ அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒளி வந்தது இல்லையா? உடனே என்ன ஆயிட்டார்? சித்தார்த்தர் ஞானி ஆயிட்டார். புத்தர்னா என்ன? நாலெட்ஜபிள் பர்சன், நாலேஜ், ஞானம், ஞானம் பெற்று விட்டார். அப்படிதானே நமக்கு பாடப்பகுதியில் இருக்கு. எட்வின் அர்னால்ட் எழுதுறார், இந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு படிச்சேன் சி.வி. ராமனை படித்த பிறகு. அதுல சித்தார்த்தர் குழந்தை பருவத்து சித்தார்த்தர் 18 வயது முடியலன்னா குழந்தை பருவம் தானே. அவர் நடக்கிறாரு. அவர் நடக்கும் பொழுது அவரோடு உதவிக்கு வர்றாங்க இல்லையா, இளவரசர் தான் உதவிக்கு வர்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே போறாரு. முதல்ல ஒரு ஆள் இருக்கிறாங்க, வயிற்ற பிடிச்சிட்டு இருக்கிறான். என்னடான்னு கேட்கிறாரு. அவனுக்கு வயிற்று வலி. சரி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா பூஜை பண்றாங்க. எதுக்கு பூஜை பண்றாங்க? கடவுளை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. கடவுள் என்ன செய்வாரு? கடவுள் வந்து வயிற்று வலியை போக்கிடுவாரு.
இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, அடுத்தவனுக்கு இன்னொரு பிரச்சனை, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா பண்றாங்க? பூஜை பண்றாங்க. அவருக்கு என்ன? அவருக்கு ஒரு பிரச்சனை. கடவுள் வந்து என்ன செய்வார்? பிரச்சனையை தீர்த்துருவார். இப்படியே போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா முதல்ல வயிற்ற பிடிச்சிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான்ல, அவன் பிளாட்டா படுத்து கிடக்கான். இப்ப பூஜை படுக்கிறாங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேட்கிறாரு, என்னையா ஆச்சு இவனுக்கு அப்படின்ட்டு. அவன் செத்துட்டான்னாங்க. இப்ப என்னையா பண்றாங்க? பூஜை பண்றாங்க. என்னையா பூஜை பண்றாங்க? கடவுளை கூப்பிடுறாங்க. ஏன்யா கடவுளை கூப்பிடுறாங்க? சொர்க்கத்துக்கு கூட்டு வரதுக்கு. அப்பதான் சித்தார்த்தர் கேட்கிறாரு, ஏன் வயிற்று வலியும் துடிக்கும் போது வந்து வயிற்று வலியை போக்காத கடவுள் செத்ததுக்கு அப்புறமா ஏன் வர போறாரு? சித்தார்த்தர் புத்தரான இடம் அதுதான். சித்தார்த்தர் புத்தரான இடம் வந்து மரத்துக்கடியில் அல்ல. சித்தார்த்தர் புத்தரான இடம் வலி எங்க இருக்கோ, சிக்கல் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன இருக்கும்? தீர்வு இருக்கும். வலியை இங்க வச்சுக்கிட்டு நீ தீர்வை போய் இன்னொரு இடத்துல தேர முடியாது என்று மக்களிடம் செல்லுங்கள், மக்கள் வலியை உணருங்கள், மக்கள் வலியை உணர்ந்து மக்கள் வலியை போக்குவதற்கு நீங்க போராடுங்கன்னு சொன்னார். பாத்தீங்க, அதுதான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. புத்தாவுடைய நடவடிக்கை என்பது அரசியல் நடவடிக்கை. அதனாலதான் அவர் நீர்நிலை பிரச்சனையிலிருந்து ராஜ்ய பிரச்சனையில பலவற்றுக்கும் அவர் வந்து தீர்வு சொல்லி இருக்கிறாரு. அதனால்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் தம்மத்தை ஏற்கிறார். இன்னொரு மதம் மாறல. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மதம் மாறிவிட்டார் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு மதம் மாறல. நான் இங்கே இருந்தால் தீண்டத்தகாதவன், நான் அங்கே சென்றால் நான் சமத்துவத்தை காண முடியும். எனவே அது சமத்துவத்திற்கான ஒரு பொது உடைமைக்கான பொது உடைமை சித்தாந்தத்தை நோக்கி நகருவதற்கு தம்மம் வழிவகுக்கும் என்பதனால் தான் தம்மத்தை ஏற்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அதான் அவர் என்ன சொல்றாரு? திஸ் டெமோக்ரசி, இந்த டெமோக்ரசி அப்படின்னு சொல்றது 2500 வருஷ போராட்டம் இந்தியாவில் ஜனநாயகத்தை. அப்ப இந்தியாவில் ஜனநாயகம் என்றால் அரசியல் ஜனநாயகமா? இந்தியாவில் ஜனநாயகம் என்றால் சமூக ஜனநாயகம், சோசியல் டெமோக்ரசி. சோசியல் எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அப்படி இல்லாம இப்ப வேற மாதிரி அரங்கு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒருத்தர் இங்க மைக்ல வந்து அறிவிச்சாரு, ஆண்கள்லாம் ஒரு பக்கம் பெண்கள்லாம் ஒரு பக்கம்ட்டு. என்னடா ஏதோ டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டா இது ஒரு ஜெண்டர் கான்ஃபரன்ஸ் போல இருக்குதுன்னு நினைச்சேன் நான். என்ன, ஆனா அப்படி இல்லாம நீங்க கலந்து உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆசிரியர்னா ஆசிரியர் தான். அதுல வந்து லேடி டீச்சர், ஜென்ஸ் டீச்சர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே பண்பு தான். ஆசிரியருக்கு ஒரு பண்பு தான் இருக்க முடியும். ஒரு ஆசிரியரால், ஒரு பெண் ஆசிரியரால் ஒரு ஆண் ஆசிரியரோட நம்பிக்கையோடு உட்கார முடியலன்னா 2 பேருக்கும் டீச்சரா இருக்க தகுதி இல்லை. ஒரு ஆண் ஆசிரியரால் ஒரு பெண் ஆசிரியர் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிட முடியல, ஒரு பெண் ஆசிரியர் ஆண் ஆசிரியர் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிட முடியலன்னா 2 பேருக்குமே டீச்சரா இருக்க தகுதி இல்லை. சகோதரத்துவம், இந்த மண்ணில சகோதரத்துவம் இருக்கிறதா? இந்த மண்ணில நீயும் நானும் ஒன்று என்று நினைக்கிற பண்பு இருக்கிறதா? இந்த மண்ணில வந்து நீ என்னை விட கீழானவன் என்று சொல்வது கேவலம், வெக்கம், ஜாடி என்ற கெட்ட வார்த்தை என்று புரியுதா? அதை புரிய வைக்கிற போராட்டம் தான் 2500 வருஷ போராட்டம், சோசியல் டெமோக்ரசி. அதைத்தான் தெளிவா சொல்றாரு. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி ரெண்டுமே ஃப்ரெட்டர்னிட்டி இல்லைன்னா வேஸ்டான்னு சொல்றார். ஈக்குவாலிட்டி, சமத்துவமும் சுதந்திரமும் சகோதரத்துவம் இல்லைன்னு சொன்னா அது பயனற்றது. எனவே நீங்கள் சுதந்திர மனிதர்களாக இருக்கணும்னு நினைச்சா, சமத்துவமான மனிதர்களாக இருக்கணும்னு நினைச்சா அடிப்படையில் சகோதரத்துவம் தேவை அப்படின்னு சொல்றார். நண்பர்களே, உங்க கோரிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்றை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். அதை சொல்லிட்டா அதுலயே எல்லாமே அடங்கிறோம் நான் நினைக்கிறேன். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 1948 டிராஃப்டை கொண்டு போய் வைக்கிறார். அரசமைப்பு சட்டத்துடைய வரைவை கொண்டு போய் வைக்கிறார். அதுல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்கு. உங்க கோரிக்கை எதுல வருது தெரியுமா? அரசமைப்பு சட்டத்தின் எந்த கூறின் கீழ் இந்த கோரிக்கை வருது தெரியுங்களா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இன்னைக்கு போய் படிச்சு பாருங்க. ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 43 எடுத்து படிச்சு பாருங்க. ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 43 உங்க கோரிக்கைகள் அடங்குது. That is read with other fundamental right. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21, சரியா? அதோடு இணைத்து இதை நீங்க பார்க்கணும். அப்ப எல்லாரும் அந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவையில உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, ஏன் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் கோர்ட்ல போயிட்டு நடைமுறைப்படுத்த முடியுமா? இதை எழுதி என்ன, எழுதாம இருந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஐயா, நீதிமன்றத்திற்கு வேண்டுமானால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம்,
ஆனால் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லியாகணும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வருது இல்ல, தமிழ்நாட்டில் 1 வருஷம் கழிச்சு தேர்தல் வரப்போகுது இல்ல, தெருவில் நடக்கணும் இல்ல, தெருவில் வந்து தானே ஓட்டு கேட்டாகணும் இல்லையா? அப்போ நம்ம யாரு? நாமெல்லாம் வாக்காள பெருமக்களே. அப்ப நாம என்ன சொல்லணும்னா, ஐயா வாக்காள பெருமக்கள் இல்லையா, இறையாண்மை கொண்ட இந்தியன். sovereignty, ultimate sovereignty is the people of India. மக்களிடம் இருக்கிற இறையாண்மையை மக்கள் யாருக்கு கொடுக்கறாங்க? தன் பிரதிநிதி மூலமாக. இங்க ஒரு மக்கள் பிரதிநிதி இங்க உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு ஆளுநர் ஷானவாஸ் பேரை இங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, கோரிக்கை வெற்றி பெறுதோ இல்லையோ, சட்டமன்றத்தில் கோரிக்கையாவது குறைந்தபட்சம் ஒலிக்கும். அப்படி ஒரு மனசாட்சி மிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் விரல் விட்டு எண்ணிரலாம். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று திரு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள். அவங்க வந்து தொலைக்காட்சி விவாதமா இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், சட்டமன்றமாகட்டும், முகச்சுளிப்பு இல்லாம தான் எந்த கோட்பாட்டுக்கு எந்த கருத்துக்கு தான் நிற்கிறோமோ அந்த கருத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த அடிப்படையில் நீங்க இந்த கோரிக்கை அரசிடம் கொண்டு சேர்ப்பதற்கு மிக தெளிவாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 1948 அவர் சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு வேணா நடக்காம இருக்கலாம், ஆனா வந்து மக்கள் மன்றத்துக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் மாநில அரசுக்கு இறையாண்மை கிடைக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் நாடாளுமன்றத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இறையாண்மை கிடைக்குது. இது நான் தேர்ந்தெடுத்த அரசு. நிறைய பேருக்கு நேஷன் ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. ஸ்டேட்னா கவர்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு விளக்கம் அப்படி தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்னா கவர்மெண்ட், நேஷன் ஸ்டேட்னு இருக்குல்ல, நாடுன்னு ஒன்னு இருக்குல்ல. இந்தியா என்பது என் நாடு இல்லையா? என் நாட்டை ஆள்வதன் அரசை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த அரசு என் நாட்டுக்கு எதிராக இருக்கு. நான் தேர்ந்தெடுத்த அரசு என் நாட்டுக்கு எதிராக இருக்குன்னா, என் நாட்டை காக்க நான் என் அரசுக்கு எதிராக போராடுகிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது எப்படி நான் தேர்ந்தெடுத்த அரசுக்கு எதிராக போராடினால் அது நாட்டுக்கு எதிரான போராட்டமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இப்பெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதுக்கு எழுதி வச்சான் இப்பெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியங்க. நாம எல்லாம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், சொற்களை எப்படி குழந்தைங்க பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு மாமேதை காரல் மார்க்ஸ் சொல்லுவாரு. அதுபோல் இந்த இடத்துல அவர் பயன்படுத்துறாரு, if the right contribute to capture power என்றார். என்ன சொல்லி இருக்கணும்? if the right comes to power னு சொல்லணும் இல்ல, the right captures power னு சொல்லலாம் இல்ல, ஆனா if the right contribute to capture power என்றார். contribute என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில போய் மீனிங் பாருங்க, சூழ்ச்சியின் மூலமாக. அங்க தீர்க்க தரிசனத்தோட ஒரு விஷயத்தை சொல்றாரா? என்ன சொல்றாரு? வலதுசாரிகள் எந்த காலத்திலும் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது. அப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் அது சூழ்ச்சியின் மூலமாகத்தான் வர முடியும், நேர்மையா வர முடியாது. if the right contribute to capture power, அப்ப தெரியண்டா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எதுக்கு எழுதி வச்சான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்றார். சொல்லிட்டு நவம்பர் 25 சொல்றாரு, நமக்கு ஜனநாயகத்தின் மீது சலிப்பு வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. மக்களால் மக்களின் மக்களுக்காக என்பது மக்களாட்சி. சொன்ன உடனே இது அப்ரஹாம் லிங்கன் சொன்னார் சார் சொல்லாதீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னார். புத்தர் சொன்னது அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? உடனே உன்னோட வெஸ்டர்ன் மூளை இது வந்து காலனி ஆதிக்கம், 16வது அமெரிக்க அதிபர் சொன்னதை இங்கே ஏன் பேச வேண்டும் அப்படின்னு பேசுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கலாம், சரியா? ஆனா புத்தர் இதை சொல்லி இருக்கிறார், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதே மக்கள், அதுதான் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம் மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது சலிப்பு வந்துவிடும், மக்களால் மக்களின் என்பதை மறந்து விடுவார்கள். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் மறந்து விடுவாங்க, ஃபார் த பீப்புள் அப்படின்னு. வாட் இஸ் டெமோக்ரஸின்னு கேட்டா மக்களுக்காக இல்லையா? ஆனால் அம்பேத்கர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றத 2022 டிசம்பர் 25 அதே வார்த்தையை திரு அமித்ஷா பேசினாரா இல்லையா? மிஸ்டர் மோடி ஆர் மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் will not do what people want. நான் சொல்லல, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் இந்தியில பேசினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த இந்தி வார்த்தை அப்படியே இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல போட்டு இங்கிலீஷ்ல போட்டிருந்தாங்க டிரான்ஸ்லேஷன்.
எடுத்து படிச்சு பாருங்க, எல்லா பத்திரிகையில வந்தது. மிஸ்டர் மோடி ஆர் மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் will not do what people want. மக்கள் எது கேட்கிறார்களோ அதை திரு மோடி அல்லது மோடி அரசு செய்யாது. பின்ன மோடி அல்லது மோடி அரசு எதை செய்யும் என்றால் திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள், மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுமா. மக்களுக்கு எது நல்லது என்று தீர்மானிப்பதற்கு நீ யார்? இல்லையா? For the people. அதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் எச்சரிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மக்களுக்கு செய்வதுதான் ஜனநாயகம்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க, மக்களால் மக்கள் என்பதை விட்டு விடுவார்கள். 2020 தேசிய கல்விக் கொள்கை அதைத்தான் செய்கிறது. இதுவரைக்கும் எந்த கல்விக் கொள்கையை நாம நிராகரிப்போம்னு சொன்னதில்லை. 68 நமக்கு விமர்சனம் உண்டு, 86 விமர்சனம் உண்டு, 92 விமர்சனம் உண்டு. நிராகரிப்போம்னு சொல்லல. 2020 நிராகரிப்போம்னு சொல்றோம். அது காரணம் என்னன்னா, அது கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம். கொத்தாரி கமிஷன் தொடக்கும் போதே வகுப்பறையில் ஆசிரியரை மையப்படுத்தி எதிர்கால இந்தியாவை தீர்மானிப்பது வகுப்பறைன்னு தொடங்கிச்சு. ஆனா தேசிய கல்விக் கொள்கை 2020 டீச்சர் வேண்டான்னு சொல்லுது, வகுப்பறை தேவையில்லைன்னு சொல்லுது, பள்ளிக்கூட வளாகம் தேவையில்லை, பல்கலைக்கழக வளாகம் தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். தொடக்க வகுப்புல இருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். அரசு நிதி கொடுக்காதுன்னு சொல்ற ஒரே கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொல்லல. 86 உலக வங்கி கிட்ட கடன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்த கொள்கை. உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி வந்த பிறகு கூட அரசு கல்லூரி இருக்கும், அரசு பல்கலைக்கழகம் இருக்கும், ஆனா தனியாரை ஊக்கப்படுத்துறோம் சொன்னாங்க. நாம தனியாரை ஊக்கப்படுத்துவதை எதிர்த்தோம். ஆனால் அரசு செலவு செய்யாதுன்னு அவங்க சொல்லல. அரசு கட்டமைப்பை பலவீனப்படுத்தல. 92 அப்படித்தான். WTO வந்ததுக்கு அப்புறம் வந்தது 92. அப்பவும் அப்படித்தான். இருக்கிற அரசு பள்ளி கட்டமைப்பு, அரசு கல்லூரி கட்டமைப்பு, அரசு பல்கலைக்கழகத்தை சிதைப்பதற்கு அவங்க முயற்சி செய்யல. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒட்டுமொத்தமாக பள்ளி வளாகம் கிடையாது, கல்லூரி வளாகம் கிடையாது, பல்கலைக்கழக வளாகம் கிடையாது. அப்படி அல்ல. நான் சொல்வது தவறு என்று சொன்னால், நான் சொல்றது தவறு என்று சொல்பவர்கள் என்னை எங்கே வேண்டுமானாலும் விவாதத்துக்கு கூப்பிடலாம், நான் வர தயார். தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆவணத்தை வைத்துக் கொண்டு பேசு. இல்ல இல்லன்னு சொல்லு, நான் சொல்றது இல்லன்னு சொல்லு பார்க்கலாம். இருக்கிற சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் நீடிக்கும் சொல்லு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கு, அரசின் முழு நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகம் தொடரும் சொல்லு பார்க்கலாம். அப்படி கிடையாது. எல்லாம் வந்து PMCக்கு தமிழ்நாடு அரசு கூட ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க கேஸ்ல? 2500 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. PMC என்ன 2500 கோடி பிரச்சனையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் PMC பள்ளி புரிந்து கொள்வது கடினம். தமிழ்நாட்டில் 38,000 பள்ளிகள் இருக்குது என்றா 38,000 பள்ளிகளை மூடுவதற்கான சூழ்ச்சி தான் PMC. சும்மா இல்லை. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து 24,000 பேர் வேலை கிடைக்கும்னு வந்து உட்கார்ந்தா பள்ளிக்கூடமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தனை வந்து பேச்சாளனா நிக்க வச்சுட்டு இப்படி வைத்தறிச்சல கொட்டிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யதார்த்தங்க, யதார்த்தம். உங்கள் போராட்டம் என்பது உங்கள் போராட்டம் அல்ல, உங்கள் கோரிக்கை அல்ல, சமூகத்தின் கோரிக்கை, கல்வி கோரிக்கை என்பதை நீங்கள் உணரணும். உங்களுக்கு வேலை கொடுப்பது என்பது அரசு பள்ளி கட்டமைப்பை காக்கின்ற போராட்டம். இது உங்களுக்கான போராட்டம். உங்க சம்பளத்துக்காக நான் இங்க நிக்கல, உங்க வேலைக்காக நான் இங்க நிக்கல. நீங்களும் அப்படி வரல நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கூலி வேலையாவது செஞ்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நேர்மையா உழைச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறது காரணம் அரசு பள்ளி என்ற கட்டமைப்பை காக்கணும்னு சொன்னா அங்க ஆசிரியர் வேண்டும். அந்த ஆசிரியர் பணி நியமனத்தை தமிழ்நாடு அரசு செய் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறீங்க.
பிஎம்ஸ்டி பள்ளியினுடைய சூழ்ச்சி என்னன்னு கேட்டா, அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியின் ரெண்டு கட்டமைப்பு இருக்கா? தேசிய கல்விக் கொள்கையில் அரசு உதவி பெறும் பள்ளின்னு இருக்கான்னு பாருங்க. அப்படி ஒரு ஏற்பாடே கிடையாது. அங்க இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு பிரைவேட் ஸ்கூல், இன்னொன்னு கவர்மெண்ட் ஸ்கூல், ரெண்டு தான். அப்போ எய்டட் ஸ்கூலை காலி பண்ணாம எதை காலி பண்ண முடியாது? அரசு பள்ளியை காலி பண்ண முடியாது. அப்ப அரசு பள்ளியை காலி